ஒரு சின்ன பட்டாம்பூச்சி சிறகடிச்சா கூட உலகத்தோட மறுமுனையில அது ஒரு பெரிய புயலா மாறும்னு சொல்லுவாங்க. அதுதான் வானிலையோட சுபாவம். 6 முதல் 7 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் எல்னினோ. இப்போ 2026, 2027 ஆண்டுகளில வரப்போற எல்னினோ இதுவரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு உக்கிரமானதா இருக்கும்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு இது பெரிய ஆபத்தை கொண்டு வராதுன்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல இது எப்படி உருவாகுதுன்னு பார்ப்போம். பெருங்கடலில் சூரியன் நேரடியா படுற இடத்துல தண்ணீர் சூடாகும். அந்த சூடான தண்ணீரை வணிக காற்று மேற்கு நோக்கி தள்ளும். இப்படி தொடர்ந்து தள்ளப்படுறதுனால கீழே இருக்கக்கூடிய குளிர் தண்ணீர் மேலே எழும்பும். மீன் வளமும் மழையும் மேற்கு பக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த வணிக காற்றோட வீரியம் குறையும் போது தள்ளப்பட்ட சூடான தண்ணீர் ஆடுகள் மாதிரி திரும்ப பழைய இடத்துக்கு வரும். இதுதான் எல்னினோ. தண்ணீரோட வெப்பம் அதிகமாக இருந்தால் அது பலமான எல்னினோ. இந்த முறை 3 பாக வெப்பம் வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அதனால தான் இது சூப்பர் எல்னினோன்னு பேசுறாங்க. இது தமிழ்நாட்டை பாதிக்குமான்னு பார்த்தா, நம்ம கீழே இருக்கக்கூடிய பெருங்கடலுக்குள்ளேயும் இது மாதிரியே ஒரு சின்ன சுழற்சி நடக்குது. இப்போதைக்கு இது நடுநிலையா இருக்கிறதால தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவுல பெரிய மாற்றம் இருக்காதுன்னு சொல்றாங்க. இதுதான் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா இந்த முறை பெரிய வறட்சியை சந்திக்கும். காட்டுத்தீ பிரச்சனையும் அதிகமாகும். உலகம் முழுக்க வெப்பநிலையும் இன்னும் அதிகரிக்கும். ஏற்கனவே தொழிற்புரட்சிக்கு பின்னாடி பூமியோட வெப்பநிலை 1.5 முதல் 2 பாகை வரைக்கும் உயர்ந்திருக்கு. இதில் எல்னினோவும் கூடிச்சேர்றதால அடுத்த 2 வருஷங்கள் இன்னும் அதிக வெப்பமாக இருக்கும். 18ஆம் நூற்றாண்டில் மழை தொடர்ந்து பொய்த்து போய் தமிழ்நாடு உள்பட பல இடங்களில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. அது மாதிரி ஒரு பேரழிவு இப்போ வராதுன்னு நிபுணர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா உணவு கையிருப்பு போன்ற தயார் நிலைகள் இப்போ இருக்கு. இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும். தண்ணீர் அதிகமாக குடிச்சு உடம்பை கூலாக வச்சுக்கணும். இயற்கையை நிறுத்த முடியாது, ஆனால் அதுக்கு நம்ம தயாராகலாம்.